ஆர்ட்டி கிராஃப்டி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்லைம் எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஸ்லைம் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணணுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஆக்டிவேட்டர் வேணும். ஸோ இன்றைக்கி நான் என்ன ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணுறேன்னா, நம்ம லென்ஸ் சொல்யூஷன் ப்ளஸ் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைம் செய்கிறதுக்காக ஒரு பவுல், தனியாக இருக்க பவுலில் கொஞ்சமாக ஃபெவிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன்னா, நம்ம ஃபெவிகம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு அதோட குவான்டிட்டி கிடைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுனால. அதனால தான் நான் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க இந்த மெத்தடில் தான் நான் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்லைம் வீடியோலையும் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் எதுக்கு இன்றைக்கி அதே மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, நான் போன வீடியோவில் வேறு பிராண்டோட ஃபெவிகம் யூஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்க இந்த ஸ்லைம் வேறு பிராண்டு. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம ஃபெவிகமில் எந்த பிராண்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு இந்த மெத்தடில் ஸ்லைம் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கம்லேருந்து ஸ்லைம் ரெடி ஆகுமான்றது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வேறு ஃபெவிகமில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் அதில் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்லைமோட கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதில் எனக்கு தெரியுது, நம்ம எந்த ஃபெவிகம் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்லைம் ரெடி ஆகும். ஃபெவிகம் மட்டும் இல்லை, நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபெவிகாலில் கூட ஸ்லைம் ரெடி ஆகும். நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஃபெவிகாலில் ட்ரை பண்ணேன். ஆனால் அது அவ்வளோவா நல்லா வரல. அது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அதோட இந்த அளவுக்கு அது சூப்பராக ரெடி ஆகலை. அதோட ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாலும் கூட அது இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகாது. அதனால ஃபெவிகாலில் பண்ணுறது வேஸ்ட். இந்த மாதிரி ஃபெவிகமில் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் கலர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி நம்மளோட ஸ்லைம் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இந்த ஸ்லைமை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மெயில் ஐடியில் உங்கள் ஸ்லைமோட ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.